ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஸ்ரீ விஷ்ணவே நமஹ. இப்போ இதுக்கு முன்ன ஆடியோவில் முதல் நாமம் மட்டும் பார்த்தோம். விஸ்வம், விஸ்வம்ன்ற நாமத்தை பற்றி பேசணும் இல்லையா? விஸ்வம்னா அதாவது அந்த யூனிவர்ஸ், விஸ்வத்தை சிருஷ்டி பண்ண பரமாத்மா அந்த விஸ்வமாகவே இருக்கிறாரு அப்படின்றத பார்த்தோம். எல்லாமே விஸ்வத்தில் இருக்கிற எல்லா பொருளும், எல்லா ஜீவராசிங்களும் எல்லாமே அவனுள்ளேயே இருக்குது. அதனால் ஆல் இன் ஒன், எவ்ரி திங் இன் ஹிம் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி விஸ்வமாக இருக்கிற பகவானை ஓம் விஸ்வயே நமஹா அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுனால அதுக்கு பலன் என்னென்னா லோகக்ஷேமம், விஸ்வமே க்ஷேமமாக இருக்கும். இந்த விஸ்வமே, அந்த என்டையர் யூனிவர்ஸும் க்ஷேமமாக இருக்கும். விஸ்வமே க்ஷேமமாக இருந்தால் நம்மளும் க்ஷேமமாக இருப்போம் இல்லையா? அதில் இருக்கிற எல்லா ஜீவராசிங்களும் க்ஷேமந்தான். அதனால் அந்த நாமம் அந்த மாதிரி ஒரு வேல்யூ, பவித்திரமானது. இப்போ அடுத்த நாமம், ரெண்டாவது நாமம் என்னென்னா விஷ்ணுஹு. விஷ்ணுஹுன்றது அடுத்த நாமம். விஷ்ணுஹு இதை ஏற்கனவே கொஞ்சம் சொல்லிக்கின்னு இருக்கோம். விஷ்ணுன்னா பரவி இருத்தல், எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற ஒரு எனர்ஜி, பரமாத்மா எனர்ஜி. அதை தான் விஷ்ணுன்னு சொல்கிறது. தட் விச் ஸ்ப்ரெட்ஸ் எவ்ரிவேர், ஒன் ஹூ பர்வேட்ஸ் எவ்ரிவேர். அது அந்த மாதிரி ஒரு சக்தியான பரமாத்மாவை தான் விஷ்ணு அப்படின்னு சொல்கிறது. ஸோ எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறாரு. அந்தர்யாமியா, எல்லா ஜீவராசிங்களுக்குள்ளவும், அது லிவிங் ஆர் நான் லிவிங் எல்லாத்துலேயும். இப்போ ஒரு மலைன்னா கூட அது உள்ளே இருக்கிறார். கல், பாறை, மண் எதுனாலும் அது உள்ளே இருக்கிறார். மரம், செடி, கொடி, ஆனிமல்ஸ், பேர்ட்ஸ், நம்ம ஹியூமன்ஸ், தேவருங்க, அசுரருங்க, எல்லா மாதிரி சிருஷ்டியில் என்னென்ன ஜீவராசிங்க என்னென்ன சிருஷ்டி பண்ணாரோ எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறாரு. அந்தர்யாமியா அப்படின்றது தான் இந்த நாமம். அங்கே முதல் நாமத்தில் ஆல் இன் ஒன்னு பார்த்தோம் இல்லையா? எல்லாமே அவருள்ளே இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ இதில் ஒன் இன் ஆல், அதாவது ஹீ இஸ் இன் ஆல், வித்இன் ஆல், எல்லாத்துக்குள்ளேயும் இவர் இருக்கிறார். முதல் நாமத்தில் எல்லாம் அவருக்குள்ளே இருக்குது, அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ ரெண்டாவதில் எல்லாத்துக்குள்ளேயும் எதை ஒன்று எடுத்து பார்த்தா, ஒரு சின்ன கொசு அதுனா கூட அது உள்ளே இருக்கிறார். அந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் பரவி இருக்கிற பரமாத்மாவை விஷ்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ அந்தர்யாமியாக இருக்கிற அந்த பரமாத்மா, இது ஒரு வியாபக நாமம். இதுவும் சொல்லியிருக்கோம் இல்லையா? விஷ்ணுவும் வாசுதேவன், நாராயணன், இந்த மூணுமே வியாபக நாமங்க. அதாவது பரவி இருத்தல், அதை சொல்கிறது. இது ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது, அந்த மாதிரி நாமம். இப்போது அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இதை எப்படி யார் இதை சரியாக புரிஞ்சுக்கினாங்க எல்லாத்துலேயும் இருக்கிறார் பரமாத்மான்றதுன்னா, நமக்கு தெரிஞ்சு புராணத்தில் பிரகலாதன் புரிஞ்சுக்கணும். சின்ன பையனாக இருக்கும்போதே பிரகலாதனுக்கு தான் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்தது. எப்படின்னா, அந்த எல்லாத்துக்குமே விஷ்ணு தான் சொல்லி அவங்க அப்பாவுக்கு அது வெறுப்பேற்றி அவருக்கு வெறுப்பாகி போச்சு. அந்த ஹிரண்யகசிப்பு எப்படியாவது சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன்றான். நான் தான் கடவுள்னு சொன்னால் என்ன கும்பிடுறான்னு சொன்ன மாட்டேன்றான். அந்த விஷ்ணுன்னு சொல்கிறான் அப்படின்னு கோபத்தில் அவனை தூக்கி எப்படியாவது அவனை கொன்னுடுங்கன்ற மாதிரி கூட வந்துட்டான். அதனால் என்னென்னமோ பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா? நெருப்பில் தூக்கி போடுறாங்க, மலையிலேருந்து கீழே உருட்டுறாங்க, கடலில் தூக்கி வீசி எறிஞ்சாங்க, யானையை வச்சு மிதிக்க வச்சாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். எதுலேயும் அவனுக்கு ஒன்றும் ஆகலை, எழுந்து வந்துடுறோம். எப்படி வந்தான் அந்த மாதிரி சின்ன பையன் அப்படின்னா, அவன் நினச்சது, அவனுக்கு என்ன புரிஞ்சிருந்தது, எல்லாம் விஷ்ணு தான்னும்போது எது என்ன ஹார்ம் பண்ணும், எனக்கு ஒன்றும் பண்ணாது. நானும் விஷ்ணு தான், அந்த நெருப்பும் விஷ்ணு தான். அந்த நெருப்பில் தூக்கி போட்டால் அதுவும் விஷ்ணு, நானும் விஷ்ணுன்னும் போது என்ன ஆக போகிறோம்? ஒன்றும் ஆகாது. அந்த சமுத்திரமும் விஷ்ணு தான், நானும் விஷ்ணு தான், என்னை தூக்கி போடுறவனும் விஷ்ணு தான், எங்கள் அப்பாவும் விஷ்ணு தான். இந்த மாதிரி அவன் நினச்சதுனால அவனுக்கு எந்த மாதிரி எதுவும் அவனை கொல்ல முடியல. அந்த ஒரு நம்பிக்கை, அவ்வளோ நம்பிக்கை இருந்தது. இந்த விஷ்ணு எல்லாத்துலேயும் இருக்கிறாரு, அவர் காப்பாற்றிப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுனால
அந்த ஹிரண்யகசிப்புவால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கணும் நமக்கு. அது வர்றது கஷ்டம்தான். அது சின்ன வயசுலேயே அவனுக்கு அந்த வந்திருந்தது. அதெல்லாம் காரண ஜென்மங்களா அதை வந்தாங்க, அந்த மாதிரி வந்தது. இப்போ நம்ம இப்போ தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோன்னா போக போக ஏதோ ஒரு ஜென்மத்தில் நமக்கும் அந்த மாதிரி வரலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கிறது அதே விஷ்ணு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி அவன் அந்த ஹிரண்யகசிப்பு எங்கே இருக்கிறாரு அந்த விஷ்ணு காட்டுடா அப்படின்னா கூட உனக்குள்ளேயும் இருக்கிறான் எனக்குள்ளேயும் இருக்கிறான் தான் சொல்லின்னு இருந்தான். அது அந்த ஹிரண்யகசிப்பு அவனுக்கு புரியல. அது அப்பாவுக்கு புரியலன்னா பிள்ளைக்கு புரிஞ்சிருந்தது. உனக்குள்ளே இருக்கிறதும் அந்த விஷ்ணு தான், எனக்குள்ளே இருக்கிறதும் அந்த விஷ்ணு தான், எங்கே வேணா இருக்கிறான், எவ்வளோ சொன்னாலும் அவனுக்கு அப்பாவுக்கு புரியல. அந்த மாதிரி இருந்தது. ஸோ விஷ்ணு அப்படின்றது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறாரு. நம்ம பார்க்குற ஒவ்வொரு வஸ்துலையும் இருக்கிறாரு. அந்த ஒரு பூ, அழகான பூவை பார்க்குறோமா, உடனே அந்த விஷ்ணு ஞாபகம் வரணும். அதில் இருக்கிற பரமாத்மா ஞாபகம் வரணும். ஒரு அழகான நாய்க்குட்டி, ஒரு அழகான ஏதோ அழகோ இல்லையோ எதை பார்த்தாலும் அதை பார்த்த உடனே இதிலெல்லாம் அது தானே. ஒரு காற்று வீசுது, அதை ரசிக்கிறோம், என்ன அழகாக இருக்குதுன்னும் போது உடனே அதில் பரமாத்மாவை பார்க்கணும். அந்த மாதிரி தான் விஷ்ணு எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்றதை புரிஞ்சுக்க தெரியணும். இப்போ இந்த நாமம் ஓம் விஷ்ணவே நமஹா அப்படின்னு நம்ம சாண்ட் பண்ணி தியானம் பண்ணால் இதனால் என்ன ஆகும்னா, இன்னொருத்தருக்கு மனசுலேயும் இருக்கிறாரு விஷ்ணு, அவங்களுக்குள்ளே இருக்கிறதும் விஷ்ணு தான்ன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதை சொல்ல சொல்ல அதை புரிய ஆரம்பித்தா என்னாகும், நமக்கு இப்போ ஒருத்தருக்கு இருக்கிற அந்த டிஃப்ரென்சஸ் கூட மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ யாரையோ கண்டா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல, நமக்கு அவங்கள பிடிக்கலன்னு ஏதோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் கூட விஷ்ணவே நமஹா அந்த மாதிரி இந்த டிஃப்ரென்சஸை நீ தான் போக்கணும், அவங்க உள்ளேயும் நீ தானே இருக்கிற, என்னுள்ளேயும் நீ தானே இருக்கிற, எங்களுக்குள்ளே ஏன் இந்த மனஸ்தாபம் வரணும், நீ தான் அதை தீர்த்து வைக்கணும், அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் அப்படி பண்ணிக்கினா அங்கே உள்ள அந்த இன்னொருத்தருடைய உள்ளே இருக்கிற விஷ்ணு அதை சரிப்படுத்திடுவார். நம்ம மனசுலேயும் அதை நமக்கு மனசில் அது தோண ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அது எதிராளியான அந்த மனசில் இருக்கிற விஷ்ணு கூட அதை சரி பண்ணி அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக மாறுற மாதிரி பண்ணிடுவார். ஸோ நம்மளுடைய கிரிட்டிக்ஸாக இருந்தால் கூட, நம்மளை ஏதோ ஒன்று நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணியே பேசுகிறவங்களா இருந்தால் கூட அவங்களும் மனசு மாறுவாங்க. அந்த மாதிரி அதுதான் இதனுடைய பலன். நம்ம அதை சொல்ல சொல்ல நமக்கும் அது புரியும். எல்லார் மனசுலேயும் அவர் தான் இருக்கார், எல்லாருக்குள்ளேயும் அவர் தான் இருக்கிறாருன்றது நம்மளும் புரிஞ்சுப்போம். அந்த எதிராளிக்கும் புரிய வைப்பாருன்னு அர்த்தம். ஸோ ஓம் விஷ்ணவே நமஹா அந்த நாமம் பார்த்தோம். அடுத்தது 3வது நாமம் வஷட்காரஹ. வஷட்காரஹ அது 3வது நாமம். இது என்ன அர்த்தம்னா, வஷட்காரஹான்னா வஷட்காரன், பரமாத்மா வஷட்காரன். அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிறார் இல்லை, உள்ளதான் அந்தர்யாமியாக இருக்கிறார், எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கிறார். இருந்து அவங்கள ஆக்டிவேட் பண்ணுறார், இயக்குறாரு. ஸோ நமக்குள்ளே இருந்து நம்மளை இயக்கும் பகவான், நம்மளை இயக்கும் சக்தி, நம்மளை ஆக்டிவேட் பண்ணுற சக்தி உள்ளே தான் இருக்கிறாருன்னு பார்த்தோம் 2வது நாமத்தில். உள்ளே இருந்து என்ன பண்ணுறாரு, நம்மளை ஆக்டிவேட் பண்ணுறாரு. இப்படி நம்மளுடைய செயலெல்லாம், நம்ம செய்கிறது எல்லாமே அவர் தான் செய்ய வைக்கிறாரு அப்படின்ற அர்த்தம். ஸோ ஒன் ஹூ ஆக்டிவேட்ஸ் ஃப்ரம் விதின், எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் இருந்துக்குன்னு ஆக்டிவேட் பண்ணுறது அவர் தான். சக்தியாக இருந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு, எனர்ஜி கொடுத்து நம்மளை நடத்துகிறாரு. இல்லைப்பனா அந்த எனர்ஜி இல்லைன்னா நம்ம கை கால் ஓடாமல் பேசாமல் மண் மாதிரி இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறத உள்ளே இருக்கிற விஷ்ணு, அந்தர்யாமியாக இருக்கிற அந்த பகவான் தான் நம்மளை ஆக்டிவேட் பண்ணுறாரு. அது ஒரு மீனிங். எல்லாத்துலேயுமே இப்போ மரத்துக்குள்ளே இருந்தாலும் அது ஆக்டிவேட் ஆகுது. ஒரு மலை கல்லுன்னு இருந்தால் கூட அதுலேயும் தான் உயிர் இருக்குது. உள்ளே ஏதோ ஒரு சத்தம் கூட வரும், அது ஏதோ அதுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் நடந்துன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுவார். எல்லாம் உயிர் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுக்கு கூட எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ் உள்ளுக்குள்ளே இருக்கும். கல்லுக்குள்ளே தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் அங்கேயும் இருக்கும். அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறது தான் வஷட்காரம்னு சொல்கிறது. இந்த வஷட்காராக்கு வேறு சில மீனிங் கூட இருக்குது, அதையும் ஒன்று ரெண்டு பார்க்கலாம். நிறையவே மீனிங்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு. இது ஒன்று பார்த்தது
இட் ஆக்டிவேட்ஸ் ஃப்ரம் விதின். அப்படி இன்னொன்று என்னென்னா வசியம் பண்ணுறார். அதாவது உள்ளே இருந்து அந்தர்யாமியாக இருந்து நம்ம எல்லாத்தையும் தன் வசத்தில் வச்சுருக்கிறாருன்னு அர்த்தம். தன் வசத்தில் வச்சுருக்கிறது, தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது, அது ஒரு மீனிங். இப்போ அந்த மாதிரி கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுனால நாம் அந்த மாதிரி வஷட்காரா, இவர் என் உள்ளே இருக்கிறாரு, நான் அவர் கண்ட்ரோலில் இருக்கிறேன் அப்படின்ற ஃபீலிங் நமக்கு வந்ததுன்னா நம்மளை வசியம் பண்ணுறாரு. அதாவது நம்ம அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணுவோம் எல்லாம். அதாவது அவர் சொன்ன மாதிரி நம்ம எந்த தப்பு வழியிலையும் போக மாட்டோம்னு அர்த்தம். ஸோ நான் அவருக்கு உள்ளே இருக்கிற அந்த பரமாத்மா கண்ட்ரோலில் இருக்கிறேன் அப்படின்ற தாட் நம்மளுக்கு அது டெவலப் ஆச்சுன்னா நம்ம செய்கிற வேலை எதுவும் தப்பாக போகாது. அந்த மாதிரி பரமாத்மா தான் என்னை ஆக்டிவேட் பண்ணுறாரு, அவரே என்னை சரியாக நடத்துவார் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த உள்ளே இருக்கிற பரமாத்மாவில் சரண்டர் ஆகி இருப்போம். அப்படி இருந்தால் நம்ம செய்கிறது எதுவும் தப்பாகிடாது, பேசுகிறது தப்பாகாது, செய்கிற வேலைங்க தப்பாகாது. ஸோ நம்மளை உள்ளே இருந்து வசியப்படுத்தி நம்ம தன் வசத்தில் வச்சு நம்மளை இயக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் என்னென்னா, இது யாகங்க பண்ணுறதுல, யஜ்ஞம் பெருசாக யாகம் வளர்த்தும்போது வஷட்டுன்னு சொல்லி தான் அந்த ஆரம்பிப்பாங்க. அதாவது அந்த யஜ்ஞ புருஷனை அந்த இதுக்கு ஆவாகனம் பண்ணுவாங்க. யஜ்ஞத்துக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு வஷட்டுன்ற அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி கூப்பிடுவாங்களாம். அதனால் ஒன் ஃபார் ஹூம் வஷட் இஸ் பெர்ஃபார்ம்ட் இன் யஜ்ஞா, அப்படி ஒரு அர்த்தம். அந்த வஷட்டுன்ற ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லி வஷட்டுன்னு சொன்னால் இந்த யஜ்ஞ புருஷனான விஷ்ணுக்கு, அந்த யாகம் பண்ணுறது எல்லாமே விஷ்ணு தான் மெயின், அது யாக புருஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷ்ணுவை அந்த மாதிரி ஆவாகனம் பண்ணி ஆரம்பத்திலேயே அந்த யஜ்ஞ புருஷனான விஷ்ணுவை ஆவாகனம் பண்ணி அங்கே வர வச்சு அந்த யஜ்ஞத்தில் அவர் இருக்கணும் அங்கே அப்படின்ற மாதிரி வச்சு அதுக்கப்புறம் ஹவிஸ் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணும்போது ஆரம்பத்தில் அந்த ஒரு தெய்வங்களை கூப்பிடுவோம் இல்லையா, எல்லாம் இங்கே வாங்க, இதில் வாங்க, இதில் இந்த வேலையை ஆரம்பிக்கலான்ற மாதிரி கூப்பிடுற மாதிரி மந்திரங்க சொல்லுவோமே, அந்த மாதிரி இன்வோக் பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணுறதும்போது வஷட் அப்படின்னு சொல்லி தான் விஷ்ணுவை கூப்பிடுவாங்க. முதல்ல ஃபஸ்ட்டு அவரை தான் கூப்பிடுறது. அதனால் ஹீ இஸ் அவருக்காகவே அந்த வஷட் மந்திரத்தை சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஒன் ஃபார் ஹூம் வஷட் மந்த்ரா, வஷட் இஸ் பெர்ஃபார்ம்ட் இன் யஜ்ஞா. அதை சொன்னப்புறம் தான் அவர் இறங்குவார் அந்த யாகத்தீயில். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி அதான் ஸ்வாஹான்னு அந்த போடுற ஹவிஸ் எல்லாம் அவங்களுக்கு சேரும். அதுலேருந்து நம்ம செய்கிற அந்த யாகம் எதுக்காக செய்தோமோ அது நமக்கு பலனளிக்கும். அந்த மாதிரி யாகத்தில் அவரை கூப்பிடுறதுக்கான ஒரு மந்திர வேர்டு, அது பாஸ்வேர்டு மாதிரி அந்த வஷட்டுன்றது. ஸோ அந்த வஷட்காரான்றதுக்கு இந்த மாதிரி மீனிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் யாகத்துக்கு இப்போ நம்ம அந்த நாமத்தை சொல்லி அழைக்கிறதுனால யாகத்தால் வசியமாகிறான். அந்த வசியம் அங்கே வசியமாகிடுறாரு. இப்போது நம்ம கூப்பிட்டோன்னு உடனே அங்கே வசியமாகிறாரு. அப்புறம் மந்திரக்காரங்க கூட சிலது அந்த மாதிரி வசியம் பண்ணுறதுக்கு இந்த வஷட் நாமத்தை தான் சொல்லுவாங்க. இப்போ சில மந்திரக்காரங்க யாரோ ஒரு அந்த பழைய காலத்து இதிலெல்லாம் பார்த்துருக்கணும் இல்லையா, அந்த ராஜகுமாரி அப்படியே வசியம் பண்ணு அப்படின்னா உட்காந்துட்டுலேயே உட்காந்துக்கின்னு இந்த வஷட்டுன்ற மாதிரி ஒரு மந்திரத்தை நாமத்தை சொல்லிக்கின்னு இருந்தா, நாமம்னு இல்லாது ஏதோ ஒரு மந்திரம் அதை சொல்லின்னு இருந்தா அங்கே தூரம் எங்கேயோ இருக்கிற ராஜகுமாரி இங்கே சேர்ந்துடுவா. அப்படி ஒரு இந்த திங்ஸை கூட அவங்க அந்த மாதிரி தான் சொல்லி அந்த எங்கேயோ இருக்கிற ஒரு பொருளை, ஒரு யார் வீட்லேயோ ஏதோ ஒரு வேல்யூபிள் திங் இருக்குது, அதுக்கு மெதுவாக வசியம் பண்ணுவாங்க. வசியம் பண்ணி வஷட் சொன்னதுனால அங்கே அவங்க வீட்டில் இருக்கிற பொருள் இவங்க கைக்கு வந்துடும். அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் தான் இந்த வஷட்டுன்னா அந்த வசியம்ன்ற அர்த்தம். ஸோ அப்படி அவர் நமக்கு உள்ளே இருந்து நம்மளை ஆக்டிவேட் பண்ணுறாரு. அதுக்கும் வஷட்காரான்னு நாமம். வசியம் பண்ணுறவருன்றதுக்கும் நாமம். அவரும் நம்மளுக்கு வசியமாகிறாரு. யாகத்தில் நம்ம கூப்பிட்டப்போ நமக்கு வசியமாகிறாரு. அந்த மாதிரி நாமம். ஸோ இந்த நாமத்தை ஓம் வஷட்காரையே நமஹா அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன பலனுன்னா
உள்ளே இருக்கிறவன் நமக்கு சரியாக நம்மளை ஆக்டிவேட் பண்ணுவான். அதாவது நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக வேலைங்க நமக்கு நடக்கும் அப்படின்ற அர்த்தம். நம்ம செய்யறது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அர்த்தம் பலன் இதுக்கு. ஸோ இந்த நாமத்தில் அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது கூட பார்க்கலாம், இன்சிடெண்ட்டு. பட் அடுத்த ஆடியோவில் அதை கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாமம் பார்க்கலாம். ஸ்ரீ விஷ்ணவே நமஹா.